கோடி கோடியாய் கொட்டி கடவுளுக்கென்று கோவிலை கட்டினாலும் அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று சொன்னால் அந்த கோவிலில் கடவுள் இருப்பதில்லை. நாளைய நாளுக்கான சோறு இல்லை என்று சொன்னாலும் இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய ஒரு பிடி அரிசியை பசித்தவனுக்கு கொடுக்கக்கூடிய மனிதனிடத்திலே கடவுள் இருக்கின்றார். நாம் யார் பக்கம் நிற்கிறோம்? செல்வத்தின் பக்கம் நிற்கிறோமா அல்லது கடவுளின் பக்கம் நிற்கிறோமா? ஆண்டவர் இயேசு எதை கூறுகின்றார்? ஒருவேளை பணக்காரர்களாக இருப்பது, செல்வந்தர்களாக இருப்பது, சொத்துக்களை வாங்கி சேர்த்து கொள்வது, சேமிப்புகளை வைத்துக் கொள்வது, என்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு என்று ஏதாவது ஒரு வகையிலே நான் என்னுடைய குடும்பத்தாருக்கென்று, என்னுடைய பிள்ளைகளுக்கென்று, என்னுடைய தலைமுறைக்கென்று சேர்த்து வைப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. தன்னகத்திலே செல்வம் நல்லதுதான். ஆனால் அது எப்பொழுது தீமையாக மாறுகிறது என்று சொன்னால் அது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவளை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்று எண்ணும் பொழுதுதான் அந்த செல்வம் தீமையாக மாறுகிறது என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நான், எனது குடும்பம், எனது குழந்தைகள், என்னுடைய தலைமுறை, என்னுடைய சந்ததியினரை பற்றி சிந்திக்கக்கூடிய நான், எனக்கு அடுத்திருப்பவரை பற்றி நான் சிந்திக்கிறேனா? என்னுடைய தட்டில் வயிறார சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அல்லது எனக்கு முன்பின் தெரியாதவர்கள் பசியோடு இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்கவும் அக்கறை காட்டவும் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம்.